குளங்களையும் வெட்டிட்டு இருக்கான். எது ரோடு எது குளம் ஒரு இளவும் தெரியல. கண்ணதாசக்கார குடி பேர சொல்லி ஊத்தி கொடி. தம்பி ஒரு தங்க படிப்பான். தங்க படிப்பானா? தமிழின த்ரோயி கோல்டு ஃபில்டர். நாங்க சார். தேங்க்யூ சார். காசு சார், காசு சார். லே குடியாரப்ப லே, காசு கொடுத்து போல. குடியாரப்பல குடியாரப்ப லே. யார பத்துல குடிகாரன்னு சொன்ன? யார பத்து குடிகாரன் சொன்ன? சார் காசு கொடுங்க சார். காசு தரலாம் நீ என்ன குடிகாரன்னு சொல்லுவியா? யார பத்து குடிகாரன் சொன்ன? காசு சார். நான் யாரு தெரியுமா? எனக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் குடிக்கனாலதான் நீ சோறு தின்னு, அது முதல்ல தெரியுமா? கவர்மெண்ட்டுக்கே நாங்க தான் பைசா குடிக்கும். இவ்வளவு பண்ணியும் வீட்டுல அவ மதிக்கதில்லை, ரோட்டில் வந்தா நீங்க மதிப்பில்லை. என்ன நினைச்சிட்டு நடக்குதியே? தீபாவளி யாரு கலெக்ஷன் அதிகம்? கைதியா, பிகிலா, டாஸ்மாக் 450 கோடி. அதென்ன இங்கிலீஷ்ல மட்டும் டீசெண்டா சோசியல் ட்ரிங்கர், தமிழ்ல மட்டும் இன்டீசெண்டா குடிகாரன் குடிகாரன். என்னல இனி எவனாது எங்களை பார்த்து குடிகாரன் கிடிகாரன்னு சொன்னா அடிச்சு பல்லுல முதல்ல ஒன மண்டையை தான் உடைப்பேன். இனி எப்படி தெரியுமா எங்களை கூப்பிடணும்? மது அருந்துவோர். மது அருந்துவோர். ஒரு கூப்பிடு. மது சவுண்டா. மது அருந்துவோர். இன்னும் சத்தமா. மது அருந்துவோர். ரைட். ஓகே பை. ஐயா மது அருந்துவோரே, சற்று வெளியே பொருங்கள். நான் வெளியே வருகிறேன். கமான் போருங்கள். வரண்டி வரேன். ஐயா மது அருந்துவோரே, தம்பி தாங்கள் தங்க வடிப்பான் வாங்கினீர்கள் அல்லவா? அதற்கு காசு தர வேண்டும். Okay. காசு தந்தால்தான் இதன் மூலம் தங்களுக்கு வந்து சேர வேண்டிய புற்றுநோய் தாமதம் இல்லாமல் வந்து சேரும். காசு கொடுத்தால்தான் அது உடம்பில் ஒட்டும். அதனால் காசு கொடுங்க. தம்பி இவ்வளவு தெளிவா கேட்டப்ப நான் தரலேன்னு. பைசா எங்க? எப்படி? 50 ரூபா சேஞ்ச் இல்லைங்களா? சேஞ்ச் இல்ல தம்பி. சேஞ்சுக்கு போயில போடுற பழக்கம் உண்டா? தம்பி நான் ஒரு ஆளின் அழகு ராஜா, எல்லா பழக்கமும் எனக்கு உண்டுன்னு. எனக்கு இந்த குடிகாரனை விட, மது அருந்துவோரை விட, புகை பிடிப்போரை விட இந்த போயிலை போடுவோர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒய் யூ லவ் யூ. இப்போ நீங்க வந்து தண்ணி அடிச்சீங்கன்னா உங்க கல்லீரல் போகும், வெளியே தெரியாது. தெரியாது. புகை பிடிச்சாலும் நுரையீரல் போகும், அதுவும் வெளியே தெரியாது. தெரியாது. ஆனா இந்த போயில போட்டீங்கன்னு வைங்களேன், இந்த வாய் பக்கத்துல அவிஞ்சி சதையெல்லாம் வெளியே வந்து பார்க்கறதுக்கு ரண கொடூரமா புற்றுநோய் வந்து இருக்கும். அதை 4 பேர் பார்த்தான் அப்படின்னா அவன் போயில பக்கமே போக மாட்டான். அந்த 4 பேர் திருந்துறதுக்கு நீங்க உங்க உயிர் தியாகம் பண்ற உயிர் தியாகிகள். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இருங்க போயில எடுத்துட்டு வரேன். தம்பி வேண்டாம், இதை பிடி, நீயே வச்சுக்க. நீ இவ்வளவு சொன்ன போற நான் கேட்கலன்னா எப்படி? வச்சுக்க தம்பி. இனிமே சிகரெட்டு தண்ணி எதுவும் அடிக்கூடாது தோணுமே? ஒன்னும் தோணலை தம்பி. மைண்டெல்லாம் ஒரு மாதிரி பராணம், ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும் நண்பா. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இனிமே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஆல் த பெஸ்ட்.